இப்போ அரசாங்க தரப்பிலிருந்து சொல்லப்படுவது என்ன என்று கேட்டால், சிப்பு சொரேன், அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் செந்தில் பாலாஜி போன்ற எம்எல்ஏக்கள், முக்கிய மந்திரியாக இருப்பவர்கள், மந்திரியாக இருப்பவர்கள் சிறையில் எப்படி முக்கிய மந்திரியாக தொடர முடியும்? செந்தில் பாலாஜி பல மாதங்கள் மந்திரியாக வைத்துக் கொண்டிருந்தார் மு.க. ஸ்டாலின். இதை பார்த்துத்தான் சட்ட லா கமிஷன் என்று சொல்லக்கூடிய சட்ட பிரிவு இருக்கக்கூடிய அமைப்பு அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்தது. அதையும் தவிர சுப்ரீம் கோர்ட்லையும் இவங்க போய் கேஸ் அட்ஜென்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சிவா, செந்தில் பாலாஜி இப்ப கூட பாருங்க, 2500 பேர் இவர் காமிச்சிருக்காரு விட்னஸா. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. இது என்ன வரத்துக்கு 3 வருஷம் ஆகும் போல இருக்குது, இந்த வாழ்நாள் முழுக்க இருக்கு. ஆக இந்த செந்தில் பாலாஜி கைதானவுடன் 30 நாட்களில் அவர் வெளியே வரவில்லை என்றால், விடுதலை பெறவில்லை என்றால், அவர் தனக்கு தாமாகவே அந்த பதவி இழக்கக்கூடும் என்பதுதான் இந்த பில்லினுடைய நோக்கம்.